அதிமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் கவர்னர் ரோசய்யாவை திங்களன்று நேரில் சந்தித்து தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினையை திட்டமிட்டு எதிர்க்கட்சியினர் தூண்டுவதாக குற்றம் சாட்டினர். சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் அதிமுகவினர் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் அதிமுகவின் கூட்டணியில் இடம்பெற்றிருந்த இந்திய குடியரசுக் கட்சி, இந்திய தேசிய லீக், உழவர் உழைப்பாளர் கட்சி, தமிழ்நாடு ஜனநாயக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளின் தலைவர்கள் திங்களன்று சென்னை ராஜ்பவனில் கவர்னர் ரோசய்யாவை சந்தித்து பேசினர். ஜெயலலிதா சிறையில் அடைக்கப்பட்டதை கண்டித்து பொதுமக்கள் ஆங்காங்கே தாமாக முன்வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாகவும், ஆனால் சில எதிர்க்கட்சியினர் இப்பிரச்சினையை தூண்டிவிட்டு சட்டம் ஒழுங்கு பிரச்சினையை ஏற்படுத்த முயற்சிப்பதாகவும் கவர்னரின் கவனத்துக்கு கொண்டு வந்ததாக தமிழ்நாடு ஜனநாயக காங்கிரஸ் தலைவர் திண்டிவனம் ராமமூர்த்தி கூறினார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ அல்லது அதனோடு சேர்ந்திருக்கிற தோழமை கட்சிகளோ கூட்டணி கட்சிகளோ பொதுமக்களுக்கு நாங்கள் இதையெல்லாம் செய்ய போகிறோம், நீங்கள் இதற்கு ஒத்துழைக்க வேண்டும், இப்படி செய்ய வேண்டும் என்று யாரும் கேட்கவும் இல்லை, செய்யவும் இல்லை. மாறாக ஒரு மக்களுடைய எழுச்சியை நாம் இந்த சூழ்நிலையிலே காண முடிகிறது. தானாகவே செய்கிற பொழுது மிக சொற்பமான நிகழ்ச்சிகளை வைத்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியின் மூலமாக சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது என்று கதறுவதும் ஒரு பிரச்சாரத்தை செய்வதுமாக இருந்து கொண்டிருக்கிற நிலை தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு அவர்களாக சீர்குலைப்பதற்கான முயற்சியாக அது காணுகிறோம். இது தமிழகம் கர்நாடகா இடையிலான இரு மாநில பிரச்சினையாக மாறிவிடக் கூடாது என்று முன்னாள் பிரதமர் தேவகவுடா கூறியதையும் கவர்னரிடம் தாங்கள் வலியுறுத்தியதாக அதிமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் தெரிவித்தனர்.